வணக்க மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. எப்பவுமே நான் பொதுவாக இப்பயும் சொல்லிடுறேன், ரீரிலீஸ் பண்ற படங்களுக்கு நான் எதிரானவன் தான். பட் ஸ்டில் இந்த படம் ரஜினி அவர்கள் பிறந்த நாளுக்கே காத்திருந்து ஏமாற்றம் அடைஞ்சு இந்த பிறந்த நாளுக்கு தான் அது நிறைவேறிக்குன்னு சொன்னோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம படையப்பா படம் தான். உண்மையிலே ஒரு வைப்புக்குரிய ஒரு படம், ரீரிலீஸ்க்கு ஒர்த்தான படம். அதாவது ரீரிலீஸ்ன்ற ஒரு கான்செப்ட்ல எனக்கு பெருசா நம்பிக்கை கிடையாது. அது ஒரு பக்கா ஸ்கேம்னு தான் நான் சொல்லுவேன். பட் அது என்னன்றது தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதில் சொல்றேன். பட் இந்த படம் ரிலீஸ்க்குரிய ஒரு வைப்பு. இப்போ கில்லி ரிலீஸ் ஆச்சுல, அது வந்து ஒரு வைப்புக்குரிய படம். ஏன்னா அது வந்து விஜய் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா விதமான ரசிகர்களும் ரசிக்கக்கூடிய ஒரு படம். அதே மாதிரி தான் படையப்பாவும். இதுவும் வந்து ரஜினி ரசிகர்கள் மட்டும் இல்லை, யாருக்கு நீங்க ரசிகராக இருந்தாலும் படையப்பாக்க நீங்க ரசிகராக இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு படம் தான். கம்ப்ளீட்டா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸை போட்டு அப்படியே இங்க வந்து கொட்டி வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி எல்லாத்தையும் கொட்டி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு படம். ஸோ எனக்கு இந்த படம் ரீரிலீஸ்னு சொன்னே செம்ம எக்ஸைட்டிங் ஆகிட்டேன். எந்த தேட்டரில் பார்க்கணும் போது கண்ணத்தோறதுக்குள்ள அவ்வளோ டிக்கெட் புக் ஆயிடுச்சு. கூலி படத்துக்கு கூட அப்படி ஆகலைங்க. இந்த படத்துக்கு அப்படியா இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்துக்கு நம்ம போயிட்டு வந்து அது என்னத்தரா இதில் விமர்சனம் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த படத்துல விமர்சனம் பண்ற அளவுக்கு இப்போ கதையெல்லாம் உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் எதுவும் இல்லை. பட் எனக்கு இந்த படம் தேட்டரில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இதுக்கு எப்படி முன்னாடி 10 வயசு ஆகும்போது நான் பார்த்தது எப்படி இருந்தது, இப்போ அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். ஸோ அவ்வளோதான். இப்போ எனக்கு படையப்பா ரீரிலீஸ்னு சொன்னோன்னே நான் எவ்வளோ எக்ஸைட்டிங் ஆனாலும் அதே மாதிரி தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு எக்ஸைட்டிங் இருக்குன்றது டிக்கெட் புக்கிங்லேயே தெரிஞ்சு. செம்ம டிக்கெட் புக்கிங்க. ஒவ்வொரு தேட்டர்லையும் புது படத்துக்குரிய ஒரு 10 ஷோ 12 ஷோ போட்டானுங்க. அவ்வளவு ஹவுஸ்ஃபுல்லு போயிட்டே இருக்கு. நேற்று நைட்டு நான் அகண்டா லாஸ்ட் ஒரு 7-8 மணிக்கு வெளியில வரும்போது தேட்டர்ல பார்க்கிங் ஃபுல்லு. எல்லாம் படையப்பா தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மஜாவான ஒரு படம் படையப்பா. படையப்பா ஏன் மஜாவான படம்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, படையப்பால ஆரம்பிக்கிற சீன், ஃபர்ஸ்ட் சீன்ல ஆரம்பிச்சு எண்ட் சீன் வரைக்கும் த்ரூஅவுட் த மூவி ஒரு சீன் கூட உங்களுக்கு போர் அடிக்காது, ஒரு மாதிரி லேக் ஆஃப் ஃபீல் ஆகாது, எக்ஸாஸ்ட் ஃபீலாக கொடுக்காது. ஏன்னா அது எப்படி இருக்குன்னா, ஒரு ஓப்பனிங் சீன், ஒரு ஓப்பனிங் பாட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு அரட்டை, ஒரு காமெடி, அப்புறம் ஃபேமிலி சென்டிமெண்ட், அதுக்கப்புறம் ஒரு எமோஷன், அதுக்கப்புறம் ஒரு காமெடி, அப்புறம் ஒரு பாட்டு, அப்புறம் ஒரு சண்டை. இந்த மாதிரி அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட படம் அப்படியே போயிட்டே இருக்கும். அதாவது ஒரு காமெடி எடுத்து சிரிக்கிறோம், நெக்ஸ்ட் சீன் ஒரு லவ் ரொமான்ஸ் வரும், அப்படியே அதை தாண்டி வந்து ஒரு எமோஷன் சீன் வரும், அதுக்கடுத்து ஒரு ஃபைட் சீன் வரும். அந்த மாதிரி மஜாவா வச்சுனே இருப்பாங்க. நம்மளுக்கு அடுத்தடுத்து ஒரு எமோஷன் வந்துட்டே இருக்கும். அதுதான் படையப்பாவோட பிளஸ். இது த்ரூ அவுட் த மூவி உங்களுக்கு ஒரு ஹீரோ மாஸ் எலிவேஷன் சீன்ஸ் இருக்கா, கண்டிப்பா இருக்கும். எல்லா இடத்துலையும் பஞ்சு டைலாக் அதெல்லாம் வந்து பீக்ல இருக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் படையப்பா. ஏன் படையப்பா கொடுத்தது அதுக்கடுத்து வந்த மற்ற படங்கள் ரஜினி படங்களுக்கே கிடைக்கல, நடக்கல அப்படின்றது கேள்விக்குறி தான். ஏன்னா படையப்பான்றது அது எப்படி சொல்றது, யுகத்துக்கான ஒரு படம் ரஜினிக்கு. இந்த மாதிரி ஒரு படம் திருப்பி அவங்களே நினைச்ச கூட ரீக்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு திரைப்படம் வந்து படையப்பா. அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப மோஸ்ட் வாண்டடா பார்க்க வேண்டிய நீலாம்பரி கேரக்டர். ஏன்னா இந்த படம் வந்த தருவாயில் 1999 இந்த படம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா வந்துட்டு அது வரைக்கும் வில்லன்களால் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தது. அதாவது ஆண்கள்னால ஒரு ஆட்சி புரிஞ்ச காலம், ஏகப்பட்ட வில்லன்கள். அப்போ ஸோ அந்த மாதிரி ஒரு பீக் டைம்ல ஒரு ரஜினி மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு நிகரா ஒரு வில்லன் இருந்தா ஏத்துக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும்போது அதை மாற்றி ஒரு வில்லி அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க நீலாம்பரி. அதுக்கு ரம்யா கிருஷ்ணன் அப்படின்னு வரும்போது ரம்யா கிருஷ்ணன் அப்போ உள்ள ஒரு எதிர்பார்ப்புல பெருசா இல்லை. பட் படம் வந்துட்டு நல்ல ஞாபகம் இருக்கு. படம் வந்துட்டு அந்த நீலாம்பரி சீன்ன்றது உச்சபட்சமா கொண்டாடப்பட்டது எப்படின்னா, அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து ரஜினியை வந்து நிக்க வச்சுட்டு இவங்க சேர் போட்டு உட்காருவாங்க ரஜினி மாதிரி பீக். அதுக்கப்புறம் டிவியில் எத்தனை வாட்டி பார்த்தாலும் சரி, ஏன் நிறைய பேருக்கு ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் இந்த மொபைலெல்லாம் வந்து ரிங்டோன் வைக்கணும்னு நினைச்சதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு வந்து படையப்பா பிஜிஎம் பயன்படுத்தப்பட்டாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. ஆனா நீலாம்பரி மியூசிக் இன்னைக்கு வரைக்குமே ஒரு ஃபேவரட் ரிங்டோனா இருக்குன்னா, அந்த வில்லித்தனம், அந்த ரம்யா கிருஷ்ணன் கொடுத்த அந்த பிம்பம் இருக்குல்ல, அந்த பாதிப்பு இருக்குல்ல, அது அந்த அளவுக்கு அல்டிமேட்டான ஒரு விஷயம். கிளைமேக்ஸ்ல நம்மளே கூட நம்பிடுவோம், ஆமா படங்கள் இப்படிதானே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த ரம்யா கிருஷ்ணன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, நீ போட்ட பிக்சர்ல நான் வாழணும் அப்படின்னு சூப்பர் சவாகல. அதெல்லாம் அல்டிமேட் சாக்ரிஃபைஸ். அதெல்லாம் நீ ஒன்று அடையணும், ஒன்று அழிக்கணும், முடியலன்னா நான் அழிஞ்சு போகணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் அவங்க முடிவெடுக்கிறதா பீக் வில்லனிசம். அது ஒரு ஆண் வில்லனால கூட ஏற்றுக்க முடியுமா அப்படின்றது தெரியல. பட் அந்த மாதிரி ஒரு சமயத்தில் அது ஒட்டச்சி எரிஞ்சு வந்து அந்த மாதிரி பண்ணதெல்லாம் இந்த படத்தில் இந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கு மிக முக்கியமான காரணங்கள்ல நீலாம்பரி கேரக்டர் ஒன்று, ரமேஷ் கிருஷ்ணன். அதுக்கடுத்து நம்ம பெரிய பாயோட பிஜிஎம் அப்படியே வடிச்சிருப்பாருங்க. அதாவது அதாவது சௌந்தர்யாவும் ரஜினி மீட் பண்ணும்போது ஒரு மௌத்தார்கன் வச்சு ஒரு மியூசிக் இப்போ கேட்டால் கூட அப்படியே மனசுல அப்படியே அவ்வளோ ஒரு இதமான இது வரும். அப்படியே உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அந்த வாழ்க்கையில் 1000 தடைக்கலப்பாவே மாற்றி போட்டுப்பாரு. அங்கங்க அந்த பிஜிஎம் வரும், பாட்டை ஒரு கிளைமேக்ஸ்ல வரும் ஒரு இடத்துல. எல்லாம் முடிஞ்சு பேர் அமைதியா இருக்கும்போது வெறும் அந்த வரி மட்டும் வாழ்க்கையில் அப்படின்னு ஒரு வேலை போய் எடுக்கும்போது அல்டிமேட். அதே மாசம் உங்களுக்கு அப்படியே யாரையா தூக்கி போட்டு மிதிக்கணும் போது படையப்பாட பிஜிஎம் ஐயோ மனுஷன் அப்படியே வட்டிச்சிருப்பாருங்க. பெரிய பாயாலே பெரிய பாயாலே இதை திருப்பி செய்ய முடியுமா எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு சம்பவம். அதே மாதிரி நம்ம டைரக்ஷன் கே.எஸ். ரவிக்குமார். அதாவது கதை வந்து ரஜினி கதை, பட் திரைக்கதைன்னு வரும்போது நம்ம கமர்ஷியல் கிங்னு சொல்லலாம் கே.எஸ். ரவிக்குமார். ஏன்னா ஒரு கமர்ஷியல் படம் டெம்ப்ளேட் எடுத்தீங்கன்னா அதில் எத்தனை படங்கள் வருதோ அதில் முக்காசி படங்கள் கே.எஸ். ரவிக்குமார். அதாவது திரைக்கதையில கிங் அப்படின்னா பாக்கியராஜ் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை. பட் அதை தாண்டி ஒரு கமர்ஷியல் படங்களுக்கான கிங் அப்படின்னா நம்ம கே.எஸ். ரவிக்குமார், மாற்று கருத்தே இல்லை. அந்த மாதிரி ஒரு மனுஷன். அதாவது இந்த காம்போ பாருங்களேன், ரஜினி, ரம்யா கிருஷ்ணன், சௌந்தர்யா, மணிவண்ணன், சிவாஜி கணேசன் சார், லட்சுமி அம்மா, எத்தனை பேர், நாசர், சொல்லிட்டே போகலாம், அனுமோகன், அப்பாஸ், அப்படியே போயிட்டே இருக்கும்.
அவ்வளோ கேஸ்டிங் அந்த படத்துல. அப்படியே அந்த பக்கம் மியூசிக் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான், டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா கேஎஸ் அந்த மாதிரி. அதாவது இன்னைக்கு பேன் இண்டியா ஸ்டார் நம்ம எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். ஆந்திரால இருந்து ஒருத்தர், தெலுங்கானால இருந்து ஒருத்தர், கேரளால இருந்து ஒருத்தர், கர்நாடகால இருந்து, ஹிந்தில இருந்து தூக்கிட்டு வராங்க. பட் அந்த படங்களவே கொடுக்க முடியாத ஒரு பாதிப்பை இந்த படம் கொடுத்துச்சுன்னா, அப்ப இந்த படத்துல இன்னைக்கும் நான் சொல்றேன், நீங்க யாரை வேணாலும் எங்க இருந்து வேணாலும் கூட்டு வந்து போடலாம். ஆனா அந்த கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம், அதாவது இதுல அனுமோகன் கேட்டிருப்பாரு, பாம்பு உங்களுக்கு கிடைக்கலையா அப்படின்னு. அது இன்னைக்கு வரைக்கும் அது பேசப்படுது. அனுமோகனுக்கு அது அந்த படத்துல அனுமோகனோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்குன்னா, படம் முழுக்க வந்திருப்பாரு. கடைசியில அவருக்கு ரஜினிகிட்ட கேட்கும் போது விஷயம் இருக்குல்ல, அவர் பதில் சொல்ற ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு அப்புறம் அந்த திரைக்கதை ஒரு ட்விஸ்ட் வரும். அது வரைக்கும் ரஜினினா அப்படின்னு இருக்கும்போது அந்த கேட்டு முடிச்சு அவர் பதில் சொன்னதுக்கு அப்புறம் இதோட பெரிய பாம்பு வந்து போங்கன்னும் போது அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். ரஜினி முதல் முறையா அதுக்கு தலையை தொங்க போட்டு போறாரு. அது ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். சின்ன கேரக்டரா இருந்தாலும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு பீக் எக்ஸ்பீரியன்ஸ். படையப்பான்றது ஒரு பீக் எக்ஸ்பீரியன்ஸ், பீக் கமர்ஷியல் மூவி. ஸோ நிஜமாவே ரீரிலீஸ்க்கு வர்த்தான படம் படையப்பா. எனக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. 10 வயசுல பாக்குறப்ப எனக்கு எந்த மாதிரி ஒரு துள்ளலோட, ஒரு சந்தோஷத்தோட, ஒரு எனர்ஜியோட பார்த்தோம். 36 வயசுலயும் நான் அதே தான் பார்த்தேன். தட் இஸ் படையப்பா. எனக்கு மார்க் கொடுக்குற அளவுக்குலாம் இது 100 out of 100ங்க. இதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு உண்மையிலேயே படையப்பா பிடிக்கும், இந்த படையப்பா படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா போங்க. தியேட்டர்ல மிஸ் பண்ண வேண்டியாத படம் தான் நான் சொல்வேன். உங்களுக்கு ஒரு மஜாவான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நிச்சயமா என்ஜாய் பண்ணுவீங்க. குடும்பத்தோட போய் பாருங்க. அவ்வளோதான் மக்களே. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல திரைப்படம், ஒரு நல்ல விமர்சனம், ஒரு முன்னோத்தர் உங்களுக்கு சந்திக்கிறேன். பேச உங்களுக்கு நிமிஷம் போச்சு.